வணக்கம் நண்பர்களே. அவ்வப்போது யூடியூபர்ஸுக்குள்ள சண்டை வர்றது சகஜமா இருக்கும். இந்த வருடம் அப்படிதான் ஒரு 2 சண்டை தரமா வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல்ல வந்து இர்ஃபான், அதுக்கப்புறம் ஏ2டி, நம்ம பிரியாணி மேன். இவங்க 3 பேருக்குள்ள நடந்த ஒரு சண்டை வந்து அது பொதுவெளிக்கு வந்து பெரிய லெவல்ல ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. கைது கூட பண்ற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அது அப்படியே சால்வ் ஆகி அடங்குன டைம்ல இப்போ புதுசா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெக் பாஸ் சேனல்ல இருந்து சுதர்சன் அவர்கள் விலகி டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த டெக் பாஸ் சேனல்ல ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இவர் கூட வந்து இங்க இவரோட சேனல்ல இப்ப எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸும் புதுசா போட்டாங்க. அதுக்கான விளக்கத்தையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம சுதர்சன் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஒரு வீடியோல. அதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பதில் விளக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த டெக் பாஸ் சேனலோட ஓனர்ஸ் 2 பேர் வந்து கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லியிருந்தாங்க. அப்ப சுதர்சன் சொன்னதும் இவங்க சொன்னதும் காமனா எடுத்து போடும்போது யாரை நம்புறதுனே தெரியல. நாங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பொய் தான் பேசுறீங்க. அதனால 2 பேத்து சேனலையும் அன்சப்ஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாங்க. அதுலயும் வந்து கமெண்ட் செக்ஷன்லயே பார்க்கணும்னா 2 பேருமே போய் தான் சொல்றீங்க, 2 பேரையும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் கீழே இருக்கும்போது அதுக்கு லைக்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்சங்கள்ல ஆயிரங்கள்ல வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் நாங்களும் வீடியோ கடைசியாக பண்ண வச்சிட்டீங்களே எங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு முடிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதிலடி கொடுத்துருக்காங்க. அதாவது PS5 அதுக்கப்புறம் கட்டப்பை அந்த கட்டப்பையில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை அந்த வீடியோவோட வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த இவங்க கொடுக்குற விளக்கத்தை பார்க்கும்போது அவங்க சொன்னது பொய்யா தோணுது. அவங்க சொல்லும்போது இவரு சுதர்சன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தப்பா தோணுச்சு. இப்போ இவங்க கொடுக்குற விளக்கத்தை பார்க்கும்போது அவங்க சைடு தப்பா தோணுது. ஸோ அவங்க தான் தவறு பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறாப்புல மக்களுக்கு தோணுது. அந்த வீடியோ பார்க்கும்போது தோணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த நியூஸ் லைவ் சேனல் எல்லாமே இப்போ போட்டுட்டு இருக்காங்க. டிவி சேனல் முதற்கொண்டு இந்த விஷயத்தை எடுத்து இப்போ போட்டுட்டு இருக்காங்க. அந்த கட்டப்பை PS5 இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வெளியில பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ யூடியூபர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நம்ம 2, 3 வருடமா 4, 5 வருடமே பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வளர்ந்துட்டு இருக்கிற டைம்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த சேனல்ல ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் பிடிக்கல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒரு காரணத்துக்காக அதுல இருந்து விலகி வந்து தனியா ஆரம்பிச்சு தனியா வந்து சர்வே பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அவங்க வந்து இவங்க மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க. 2 பேர் சைடும் வந்து பார்த்துட்டீங்கன்னா யார் மேல தான் சரி கரெக்டா யார் மேல தான் தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது உண்மையா தெரியும். இவங்க பேசுறது உண்மையா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஒரு இதுல இருந்து விலகுறாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த ரீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து வந்து இப்போ சோசியல் மீடியால உலாவிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேர்ல யார் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சு அடிச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா சொல்ல தோணுது.